வணக்கம், வெல்கம் டு திருச்செந்தூர் சுந்தர். நானும் உங்கள் கோட்டை சுந்தர். நான் வீடியோ எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா மணி வந்து 7. வாங்க திருச்செந்தூர் முருகன் கோயில் பற்றின அப்டேட்ஸ் என்ன சொல்லி பார்ப்போம். இன்னைக்கு கந்தசஷ்டி பெருவிழா 6ஆம் நாள். இன்னைக்கு சுரசமாக நடைபெற ஒட்டி பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் கூட்டம் தான். பொது தரிசனம், பெரிய தரிசனம், எங்கே பார்த்தாலும் கூட்டம் தான். லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து கூட்டியிருக்காங்க. இன்னைக்கு சூரசமாக நடைபெறதை ஒட்டி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்குறது என்னன்னா, இன்னைக்கு தரிசனம் உண்டான்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. இன்னைக்கு வழக்கம் போல் எப்பயும் போல் தரிசனம் உண்டு. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. சூரசம்மா ஒரு பக்கம் நடைபெற்றிருந்தாலும் தரிசனம் வந்து வழக்கம் போல் டைமில் இல்லை. வழக்கம் போல் என்ன டைமோ அதுபடி தரிசனம் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஆனால் சரியான கூட்டம், எக்கச்சக்கமான கூட்டம் இன்னைக்கு. சரிங்களா? இது போக இன்னைக்கு சூரசம்மானம் நடைபெற நேரம் பார்த்தீங்கன்னா சாயங்காலம் மாலை 4 மணி அளவில் பார்த்தீங்கன்னா சூரசம்மானம் நடைபெறும். இன்னைக்கான அப்டேட்ஸ் என்ன சொல்லி கேட்டிங்கன்னா, நாளைக்கு வெள்ளிக்கிழமை, நாளைக்கு செவ்வாய்க்கிழமை, நாளைக்கு தான் 28/10/2025 நாளைக்கு தான் வந்து திருக்கல்யாணம் நடைபெறும். திருக்கல்யாணம் நடைபெற நேரம் பார்த்தீங்கன்னா நைட்டு 11 மணிக்கு நடைபெறும். இரவு 11 மணிக்கு நடைபெறும். நாளைக்கு நல்ல கூட்டமாக தான் இருக்கும் கோயிலில். அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. இது போக திருச்செந்தூரில் மழை பார்த்தீங்கன்னா மழை சுத்தமாக கிடையாது. சரியான வெயில் தான் இங்கே திருச்செந்தூரில். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி வாங்க. எல்லாரும் கந்தசஷ்டி பெருவிழா திரளாக வந்து கலந்துக்கோங்க. முருகனோட அருள் மற்றும் ஆசையை பட்டு செல்லுங்க. இன்னைக்கான அப்டேட்ஸ் தான். இதே மாதிரி டெய்லி திருச்செந்தூர் முருகன் உங்கள் வீட்டுக்கு கூட்டிட்டு வர எனக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. ஆல்ரெடி நான் சொன்னதான், டெய்லி நான் உணவு கொடுக்குறதுனால காலையில் 10 to 11 தான் வாட்ஸ்அப் வாய்ஸ் கால் அவைலபிள் இருப்பேன். காலையில் 10 to 11 தான் வந்து வாட்ஸ்அப் வாய்ஸ் கால் அவைலபிள் இருப்பேன். என்ன சந்தேகனாலும் காலையில் 10 to 11 கூப்பிடுங்க. அவுட் ஆஃப் த டைமில் கூப்பிடாதீங்க. ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ண வேணாம். நன்றி, வணக்கம்.